இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் நாசரத். இந்த நாசரத் இன்றைய மாடர்ன் கண்ட்ரி இஸ்ரேலில் இருக்குது. சி ஆஃப் கலிலியிலிருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் 26 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு இடம் இந்த நாசரத். ஜெருசலேமிலிருந்து நார்த் டைரக்ஷனில் 103 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உள்ளது இந்த நாசரத். நாசரத் என்ற சொல் நெட்சர் என்ற பதத்திலிருந்து உருவானது. நெட்சர் என்பதற்கு a branch, தமிழில் கிளை என்ற பொருளும் உண்டு. இந்த கிளை என்பதை இயேசு கிறிஸ்துவுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐசாயா, ஜெரேமியா, சகரியா தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தனர் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 4 verse 2, in book of Isaiah chapter 11 verse 1, in book of Jeremiah chapter 23 verse 5, in book of Zechariah chapter 3 verse 8, in book of Zechariah chapter 6 verse 12. இதில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக in book of Isaiah chapter 11 verse 1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. in book of Jeremiah chapter 23 verse 5, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். in book of Zechariah chapter 3 verse 8, இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்பும் அவருடைய தாய் மரியாளும் இந்த நாசரேத் ஊரை சார்ந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 2 verses 39 இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்பும் அவருடைய தாய் மரியாளும் தாவீது அரசர் வம்சத்தில் வந்தவர்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்பு தாவீது அரசரின் மகன் சாலமோன் அரசரின் வம்ச வழியில் வந்தவர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வம்ச வரலாறு இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 1 verses 1 to 16 நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் தாவீது அரசரின் மற்றொரு மகன் நாத்தான் வழியில் வந்தவர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். லூக் சாப்டர் 3 verses 23 to 38 கொடுக்கப்பட்டுள்ள வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாளுடைய வம்ச வரலாறு என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த நாசரத் ஊரில் சுமார் 100 to 120 பேர்கள் தான் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்பு மற்றும் தாய் மரியாளின் அவர்கள் உறவின் முறையினர் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாசரேத்தில் தான் கடவுளின் தூதன் கேப்ரியேல் யோசேப்பிற்கு நிச்சயித்த கன்னி மரியாளுக்கு தரிசனமாகி, பரிசுத்த ஆவியினால் நீர் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று முன்னறித்ததையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 1 verses 26 to 38 நம்ம பார்க்கலாம். இந்த நாசரத்தில் தான் கடவுளின் தூதன் இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளுடன் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றும் முன்னுரைத்தார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 1 verses 19 to 21 நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தபடி அவர் பெத்லஹேமில் பிறந்து ஏரோது அரசன் காலத்தில் குழந்தையை கொள்ள தேடும்போது இயேசு கிறிஸ்துவின் தந்தை யோசேப்புக்கு கடவுளின் தூதன் எச்சரித்தபடியே அவர்கள் எகிப்துக்கு சென்று ஏரோதின் அரசர் காலம் வரைக்கும் அங்கு வாழ்ந்தார்கள் என்பதும், ஏரோது அரசரின் காலத்திற்கு பின் அவர்கள் நாசரேத்தை திரும்பினார்கள் என்பதும் வரலாறு. இது நாம் அறிந்தது. இயேசு கிறிஸ்து இந்த நாசரத்தில் தான் தன் தாய் தகப்பனுடன் இருந்தார் என்பதும் 30 ஆண்டுகள் அங்குதான் அவர் வளர்ந்தார் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 3 verse 23 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 4 verse 16 நம்ம அது பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 3 verse 23, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார், அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத்தில் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 13 verse 54 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 6 verse 2 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 13 verse 54, தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று அது பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த நாசரத்தில் சில நோயாளிகளுக்கு சுகம் அளித்தார் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 6 verse 5 and 6 நம்ம பார்க்கலாம். மார்க்கு 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள்.
அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் தன் சொந்த ஊரில் கனமில்லை என்ற சொல்லுக்கு இணங்க நாசரேத் ஊரின் மக்களின் அவிசுவாசத்து நிமித்தம் அங்கு அவர் ஒரு சில அற்புதங்களை தவிர வேறொன்றையும் செய்யவில்லை என்பது வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 13 verses 57 and 58 நம்ம பார்க்கலாம். அவரை குறித்து இடலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத் மக்களினால் 2 முறை நாசரேத் ஊருக்கு வெளியே துரத்தப்பட்டார் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 4 verses 16 to 30 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 13 verses 54 to 58 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 6 verses 1 to 6 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 4 verses 28 to 30. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார் என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த நாசரத்தில் இருந்து 5 kilometers டிஸ்டன்ஸில் உள்ள கானா என்ற ஊரில் ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்பதும் நாம் அறிந்த வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 2 verses 1 to 11 இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த நாசரேத் யூதர்களால் உதாசீனமாக கருதப்பட்ட ஊர் என்பதும் நாம் அறிவோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் சீடர் பிலிப்பு நார்த்தான்வேலை கண்டு தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டவரை கண்டோம், அவரே நசரேனாகிய இயேசு என்ற போது நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ என்று சொன்னார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 1 verses 45 to 49 நம்ம இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் என்பதும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verse 24 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 10 verse 47 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 14 verse 67 நம்ம பார்க்கலாம். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோர் நசரேய மதத்தினர் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 24 verse 5 இருக்கு. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 5வது வசனம். அக்கார்டிங் டு மேசியா இன் ஜுடாயிசம், யூதர்களுடைய கோட்பாடுகளின்படி மேசியா என்பவர் தாவீது அரசரின் வம்சத்தில் தோன்றுவார், பெத்லகேமிலே பிறப்பார், எருசலேமை ஆளுவார், அவரே தங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் யூதர்கள். ஆனால் தாவீது அரசரின் வம்சத்தில் பெத்லகேமிலே பிறந்து தன்னுடைய ஊழியங்களை இவ்வுலகில் நிறைவேற்றி விண்ணுலகம் சென்ற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது வியப்பே. நாங்கள் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.